Hi guys, welcome back to Vijay Nimmu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ரொம்ப நாளா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்த மோனா 2. மொவானான்னு சொன்னாலே நமக்கு கடல் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு கடலுடைய நிறம், காற்று, தன்மை, தீவுகள், அழகு, அலைகள், அகலம், அமைதி, ஆவேசம், அதிசயம், ஆழம், ஆபத்துன்னு அத்தனை விஷயங்களையும் ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் நுணுக்கமாகவும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்லயும் இந்த அத்தனை விஷயங்களையும் பார்க்க முடியும். செகண்ட் பார்ட்னா உங்களுக்கே தெரியும், நான் வழக்கமா சொல்றது தான். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த கதையை முழுசா என்ஜாய் பண்ண முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஸ்கிரீன்லயும் வரும். ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்றேன். மொவானா இவங்கள மாதிரியே மற்ற தீவுல வாழற எல்லா மனிதர்களையும் ஒன்னு சேர்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா இவளால யாரையும் பார்க்க முடியல. அதுக்கு காரணம் நாளொன்னு ஒரு புயல் அரக்கன் தான். அதே நேரம் நம்ம மாவுய் மட்டாங்கின்னு ஒரு சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே இந்த படத்துலயும் அனிமேஷன், கலர்ஸ், சாங்ஸ்னு எல்லாமே ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிம்மு சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. படத்தோட ஆரம்பத்துல ஒரு அழகான தீவை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு 3 வருஷம் கழிச்சு தான் இந்த கதை ஆரம்பமாகுது. ஸோ நம்ம மொவானா கொஞ்சமா வளர்ந்துருக்கா. ஆனா இந்த பூவா ரொம்பவே வளர்ந்துட்டான், பயங்கரமா வெயிட் போட்டிருக்கான். நம்ம ஹேஹேயை பத்தி சொல்லவே வேணாம். மொவானாக்கு முன்னாடியே மேலே ஏறி வந்து ஆச்சரியப்படுத்துது. மொவானா அவளுடைய தீவு மாதிரியே மற்ற தீவுகள்லயும் மனிதர்கள் வாழ்வாங்க இல்லையா, அவங்கள தேடிதான் இப்ப இந்த தீவுக்கு வந்திருக்கா. இந்த தீவோட உயரமான இடத்துக்கு வந்து சங்க ஊதுறா. ஆனா யார்கிட்ட இருந்தும் எந்த ரிப்ளையும் வரல. எதேச்சியா பூவா கீழே விழ போக மோனா அவளை பிடிக்க 3 பேரும் கீழே விழுந்துறாங்க. இவங்க விழுந்த இடத்துல ஹே ஒரு உடஞ்சு போன குட்டி பானையை கண்டுபிடிக்குது. அந்த பானையில வரையப்பட்ட ஓவியத்தை வச்சு பார்க்கும்போது இந்த தீவுல கண்டிப்பா மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு தெரியுது. இதனால மோவானா ரொம்ப சந்தோஷப்படுறா. அந்த சந்தோஷத்திலேயே தன்னுடைய தீவான மாட்டுனி தீவுக்கே திரும்பி வந்துட்டு இருக்கா. அதே நேரம் மாட்டுநுயி தீவுல இருக்கிற மக்களை காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேரு கேலே. இவன் பேரு மோனி. வரலாற்று கதைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். மொவானா, மாவுய், கெஃபிட்டின்னு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடந்த கதையை ஓவியங்களா வரைஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். மாவுயோட தீவிர ரசிகன் எப்படியாவது அவனை நேர்ல சந்திக்கணும்னு ஆசைப்படுறான். இவ பேரு லோட்டோ. புது படகை உருவாக்குறதும் பிரச்சனை இருக்கிற படகை சரி செய்யறதும் இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சின்ன பொண்ணுங்க மொவானா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவளை மாதிரியாக ஆசைப்படுறாங்க. இந்த மக்கள் அடிப்படையிலேயே கடல் பயணம் செய்யறவங்கிற விஷயத்த மொவானா தான் கண்டுபிடிச்சா. இந்த மொத்த தீவையும் ஆபத்துல இருந்து காப்பாத்தினா. இதனாலேயே மொவானாவை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ திரும்பி வந்ததுனால எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, அதை கொண்டாடுறாங்க. தாத்தா புது பழங்கள் கொண்டு வந்திருக்க. லோட்டோ படகுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. மொவானா அவ கொண்டு வந்த அந்த குட்டி பானையை அப்பா கிட்ட காமிச்சு இதை பார்க்கும்போது கண்டிப்பா மனிதர்கள் இருக்காங்கன்னு தெரியுது. இதுல இருக்கிற நட்சத்திரங்களை ஃபாலோ பண்ணி போனா நிச்சயமா அவங்கள கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த குட்டி பொண்ணு தான் மொவானாவோட தங்க சிமியா. எனக்காக என்ன கொண்டு வந்த? இதுல எப்படி விளையாட முடியும்? ஏன் கூட வா. சிமியா, இந்த குகையில தான் அடிப்படையில நாம கடல் பயணம் செய்யறவங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சேன். நம்ம பாட்டி தான் அதை சொன்னாங்க. தெரியும். நான் தான் மொவானா. டெஃபிட்டி ஹார்ட்டை திருப்பி வைக்கணும். Pretty good. ஆமா, அதை செய்ய எவ்வளவு நாள் ஆச்சு? அதுக்கு சில வாரங்கள் ஆச்சுதான். ஆனா அதனாலதான் நான் இப்போ ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கேன். நம்முடைய முன்னோர்கள்ல முதல் வழிகாட்டியான டவுட்டை வாசாதான் கடல் முழுக்க இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒண்ணு சேர்க்க நினைச்சாரு. இப்ப அந்த வேலையை முடிக்கதான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாவை விட்டுட்டு என்ன கூட்டு போயா? மாவி எங்க இருக்கானே தெரியல. அவனை பார்த்தா அவன் காதை திருகி நீயே இதை சொல்லு. அடுத்த ஷாட்டு மாவியை காட்டுறாங்க. வழக்கம் போல நம்மால கடலுக்கு அடியில புதைஞ்சிருக்கிற ஒரு தீவை மேல கொண்டு வரதுக்காக தான் மர்மமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். மொவானா அந்த குட்டிப்பானையில ஒரு தீவை பார்த்தா இல்லையா, அதே தீவை தேடிதான் இவனு வந்திருக்கான். இங்க ஒரு சூனியக்காரி நேரடியா அவன் முன்னாடி வராம மறைஞ்சிருந்து மிரட்டிட்டு இருக்கான். இந்த மலையை பாதுகாக்கிறது நாளோ கடவுள். அவரை மீறி நீ இதை செஞ்சா அவர் உன்னையும் கொண்டுடுவாரு, உன்னோட ஃப்ரெண்டான அந்த பொண்ணையும் கொண்டுடுவாருன்னு சொல்றா. இல்ல மொவானாவுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா அவன் என் ஃப்ரெண்டே இல்ல. என்னோட ஹூக்கை எடுக்க அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளவுதான். ஆனா நீ தானே அவளை வழிகாட்டியா மாத்தின. அவளுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல இவன் அவ கூட சண்டைக்கு போறான். அடுத்த ஷாட்டு கிராமத்துல காட்டுறாங்க.
மொவானாவோட அப்பா மொவானா, இது வழக்கம் போல நடக்கிற ஒரு சாதாரண கொண்டாட்டம் இல்ல. கடந்த 1000 வருஷங்கள்ல எங்களுக்கு கிடைச்ச சிறந்த வழிகாட்டி நீதான். நம்ம முன்னோர்கள்ல மிகச் சிறந்த ஒரு வழிகாட்டியை நாங்க டவுட்டாய்னு கூப்பிட்டோம். ஊர் தலைவரை விட அதுதான் உயர்ந்த பதவி. கடல் கடந்து இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிற உன்னுடைய அந்த உயர்வான எண்ணத்தை பாராட்டி உனக்கும் நாங்க டவுட்டாய்னு பட்டம் கொடுக்க போறோம்னு சொல்லி அதுக்கான சடங்குகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மின்னல் தாக்க மொவானாவுக்கு சில காட்சிகள் தெரியுது. மொவானா அந்த குட்டி பானையில ஒரு தீவை பார்த்தா இல்லையா, அந்த தீவோட பேரு மொட்டுஃபெட்டு. முதல் டவுட்டாயான வாசா அந்த மொட்டுஃபெட்டுக்கு போக தான் முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கடுமையான ஒரு புயல் தாக்க அத்தனை பேருமே இறந்து போயிடுறாங்க. டவுட்டாய் வாசா ஒரு பெரிய மீனா இவ முன்னாடி வந்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவங்க தீவுக்கே வந்திருக்கா. ஆனா அங்க யாருமே இல்ல. டவுட்டாய் வாசா அங்க வராரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல முன்னோர்கள்னு இவரை தான் காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்டாய் மொவானா டெஃபிட்டியோட இதயத்தை திருப்பி வச்சது வெறும் ஆரம்பம் தான். நீ அந்த புயலை சமாளிச்சு மொட்டுஃபெட்டுவை கண்டுபிடிச்சு மக்களை ஒண்ணு சேர்க்கணும். அது நடக்கலன்னா உன்னுடைய கிராமமும் இப்படிதான் அழிஞ்சு போயிடும். வானத்துல தெரியுற நெருப்பை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. மின்னல் அடிச்ச அந்த ஒரு செகண்ட்ல தான் மொவானா இத்தனையும் பார்த்திருக்கா. மோனிக்கு தான் எல்லா கதையும் தெரியலையா, அவங்கிட்ட மொட்டுஃபெட்டுவை பத்தி விசாரிக்கிறா. கடல்ல இருக்கிற எல்லா கால்வாய்களும் இந்த தீவுக்கு தான் வந்தது. அதனால எல்லா மனிதர்களும் இந்த தீவுல தான் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா நாளொன்னு ஒரு புயல் கடவுள் மனிதர்களை பிரிச்சு வச்சாதான் தனக்கு சக்தி கிடைக்கும்னு நினைச்சு அந்த மொட்டுஃபெட்டு தீவை கடலுக்கடியில மறைச்சு வச்சிட்டாரு. இதனால மனிதர்கள் பலவீனமானாங்க. சில தீவுகள் மொத்தமா அழிஞ்சும் போச்சு. ஒருவேளை மொட்டுஃபெட்டுவை நாம கண்டுபிடிக்கலன்னா நமக்கும் அதே நிலைமை தான். அதனாலதான் டவுட்டாய் வாசா அந்த தீவை தேடி போயிருக்காரு. அதே நேரம் வானத்துல ஒரு பெரிய எரி நட்சத்திரம் தெரியுது. ஊர் மக்கள் எல்லாரும் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. வானத்துல தெரியுற நெருப்பை ஃபாலோ பண்ணுன்னு டவுட்டாய் வாசா சொன்னது மொவானாவுக்கு இப்பதான் புரியுது. ஆனா அவ்வளவு தூரம் போறது ரொம்பவும் ஆபத்துன்னு அப்பா தயங்குறாரு. நீ இங்க இருந்து போக கூடாதுன்னு சிமியா ஒரு பக்கம் கோச்சுக்கிட்டு போயிடுறா. அம்மா மட்டும்தான் இப்ப நீ ஒரு டவுட்டாய், நீ இதை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்றாங்க. மொவானாவோட மனசுல பல கேள்விகள். இதுக்கு முன்னாடி போனதை விட ரொம்ப தூரம் போகணும். அங்க என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குன்னு தெரியல. ஒருவேளை இவ திரும்பி வராம கூட போகலாம். தன்னுடைய குடும்பத்தை இழக்க வேண்டி வரலாம். ஆனா தன் இனத்தை சேர்ந்த மக்களுக்காக இவ அதை செஞ்சுதான் ஆகணும். முன்னோர்களும் இவகிட்டதான் அந்த பொறுப்பை கொடுத்திருக்காங்க. இவளுக்கு பயமாவும் இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. இருந்தாலும் இந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பயணத்தை செஞ்சா என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பார்த்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கா. அங்க பாட்டி வராங்க. போன தடவை நீ சின்ன பொண்ணா இருந்த, ரொம்ப யோசிக்கல. இந்த தடவை வளர்ந்துட்டல, அதான் எல்லாத்தையும் இழந்துருவோமோன்னு தேவையில்லாம யோசிச்சு பயந்துகிட்டு இருக்க. இப்பவும் நாம ஒன்னாதான் இருக்கோம்னு அவளுக்கு பேசி புரிய வைக்கிறாங்க. சோ விடிஞ்சதும் புது நம்பிக்கையோட இருக்கா. இந்த பயணத்துக்கு தயாராயிட்டா. எல்லா மக்களையும் கண்டிப்பா ஒண்ணு சேர்ப்பன்னு ஊர் மக்களுக்கு வாக்குறுதி கொடுக்கா. மொவானா, இந்த முறை உனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படும், யாரையாவது கூட்டிகிட்டு போன்னு அம்மா சொல்றாங்க. மொவானா லோட்டோவை கூப்பிட நான் கண்டிப்பா வரேன்னு இவ உடனே ஒத்துக்கிறா. அடுத்து இந்த தாத்தாவை கூப்பிட்டா அவரு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நீங்க படகுலயே விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஒத்துக்கிறாரு. மாவி, நீ எங்க இருக்கன்னு தெரியல, ஆனா உன் உதவி கிடைச்சா நல்லா இருக்கும். இப்படி அவ யோசிக்கும் போதுதான் மாவிய ரொம்ப பிடிச்ச பலசாலியா இருக்க மோனிய கூப்பிடுறா. இவனும் ரொம்பவே சந்தோஷமா அதுக்கு ஒத்துக்கிறா. சிமியா கூடக்குள்ள மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு நானும் கூட வருவேன் ஆரம்பிக்கிறான். சிமியா, இந்த கடல் என்னோட தோழி, இனிமே நம்மோட தோழி. நான் திரும்பி வர வரைக்கும் நீ இது கூட விளையாடலாம். நான் எங்க போனாலும் கண்டிப்பா உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு இவ சொல்றா. அப்படின்னா ஏன் ஞாபகமா நீ இதை வச்சுக்கோன்னு சிமியா ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷை கொடுக்குறா. சோ மொவானாவோட பயணம் இனிதே ஆரம்பமாகுது. எல்லாரும் சந்தோஷமா அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாவியை காட்டுறாங்க. அந்த சூனியக்காரி இவனை கட்டி தொங்க விட்டுருக்கா. கொக்கி பக்கத்துல இல்லாததுனால இவனால உருமாறவும் முடியாது, அதனால தப்பிக்கவும் முடியல. அங்க இருக்கிற குட்டி மீனுங்க கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க அந்த மீனுங்களும் ரொம்பவே ஆர்வமா மேலே ஏறி வருதுங்க. ஆனா அதுங்க வந்த காரணமே வேற. அதுங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்காக தான் வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்ப இவன் இருக்கிறதே ஏதோ ஒரு பெரிய மீனோட வயிற்றுக்குள்ள.
இந்த டேட்டு மோவானா கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்ல நாலுவுக்கு மனுஷங்களையே பிடிக்காதுங்கிறதுனால இவன் வேண்டான்னு சொல்லிடுறான். இவனே கஷ்டப்பட்டு தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது சூனியக்காரி உன் ஃப்ரெண்டுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் கடல்ல லோட்டோ நல்லா இருக்க படகை ரிப்பேர் பண்றன்ற பேர்ல ஏதாவது ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா. மோனி படம் வரையறன்ற பேர்ல அந்த படகோட திசையே மாத்துறான். இந்த தாத்தா அவர் சொன்ன மாதிரியே படகுக்குள்ளேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோங்கிற பொறுப்பு கொஞ்சம் கூட இல்ல. ஆளுக்கு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்க எல்லாரையும் ஒரு வழிக்கு கொண்டு வரதுக்காக கடல் பயணத்துல இருக்கிற நுணுக்கங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே ஒரு பாட்டு பாடுறா. The answer to your question, what could possibly be better? That's why I'm always designing, aligning, combining ideas and always கரெக்டா இவங்க பாடி முடிக்கிற அதே நேரம் அந்த எரி நட்சத்திரம் தூள் தூளா வெடிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது படகு தள்ளாட ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா கடலோட நீரோட்டமே அதை வேற திசைக்கு இழுத்துட்டு போகுது. மொவானா கடல் கிட்ட உதவி கேட்கறா, ஆனா எந்த ரிப்ளையும் இல்ல. இவங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு தீவு தெரிய நாம மோட்டிவேட்டுக்கு வந்துட்டோன்னு இவங்க சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா அது தீவே கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்த அதே காக்கமோரா தேங்காய் மனிதர்கள் தான். மொவானா அவங்க கிட்ட மாட்டக்கூடாதுங்கிறதுக்காக வேக வேகமா படகோட திசையை மாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கிட்ட வந்துடுறா. ஆனா அவங்க இவளோட படகை கண்டுக்கவே இல்லை. சொல்ல போனா அவங்களுடைய கப்பல்லையே ஒரு பகுதியை தனியா கட் பண்ணி விட்டுறாங்க. பார்த்தா நடுக்கடல்ல யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு சிப்பி வெளியில வருது. அது கிட்ட மாட்டக்கூடாதுன்னு தான் இந்த காக்காமோரா தேங்காய் மனிதர்களே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சோ மொவானாவும் அவங்க கப்பல்ல இருந்து வந்த கயிறை இவ படகுல கட்டி தப்பிச்சு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இவங்க ஒரு பக்கம் அவளை தாக்க ஆரம்பிக்க மொவானாவும் ரொம்பவே லாவகமா அது எல்லாத்துல இருந்து தப்பிச்சிடறா. இருந்தாலும் ஒரு கட்டத்துல மாட்டீங்களா. இந்த காக்கா மொரான்ஸ் எல்லாரையும் பிடிச்சிருந்தாலும் படகுல மோட்டுஃபேட்டுவோட ஓவியத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவங்களை எதுவும் செய்யாம விட்டுறாங்க. இந்த தேங்காய் மனிதர்களால பேச முடியாதுங்கிறதுனால ஓவியங்கள் மூலமா இவங்க கூட பேச முயற்சி பண்றாங்க. நம்ம மோனிக்கு தான் ஓவியங்கள் மூலமா கதை சொல்ல தெரியும் இல்லையா, சோ அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்றான். விஷயம் என்னன்னா இந்த காக்கா மொரான்ஸும் மோட்டுஃபேட்டும் இருந்த அதே கடல்ல தான் இருந்திருக்காங்க. நாலோ கடவுள் மனிதர்களை பிரிக்கும் போது இவங்களும் அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு திரும்பி போற வழியில தான் இந்த பெரிய சிப்பி கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சு போக முடியாம கஷ்டப்படுறாங்க. நீங்க அந்த சிப்பியை தோக்கடிச்சா நாங்க உங்களை மோட்டுஃபேட்டுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்றாங்க. அது சரி, நாமளே நம்ம உடம்ப அசைக்க முடியாம ஜெல்லி மாதிரி இருக்கும். ஒருவேளை காக்கா மொரான்ஸோட இந்த அம்பையே அந்த சிப்பிக்கும் போட்டா அதுவும் ஜெல்லி மாதிரி ஆயிடும். நம்ம ஈஸியா தப்பிச்சு போயிடலாம்னு முடிவு பண்றாங்க. காக்கா மொரான் கப்பல்ல பச்சை கலர்ல ஜெல்லி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய உருவம் ஒண்ணு இவங்க மேல ஊர்ந்து போனதும் விஷம் எல்லாம் சரியாகி இவங்க பழைய நிலைமைக்கு வராங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த விஷ பொருளையும் அதோட மூக்குல இருந்தே தான் எடுக்கிறாங்க. மொவானாவோட படகை காக்கா மொரான் கப்பல் கூட ஒரு கயிறால கட்டி இருக்காங்க. சோ பிளான் படி விஷம் கலந்த அம்பை எடுத்துக்கிட்டு மொவானாவோட டீம் மட்டும் சிப்பிக்கு பக்கத்துல போறாங்க. சிப்பிக்கு உள்ள வந்து அந்த அம்பை குத்த வேண்டிய இடத்தையும் பாத்துறாங்க. ஆனா அதை குத்துறதுக்குள்ள படகு ஆடவே மொவானா அந்த அம்பை தவற விட்டுறா. லோட்டோ வச்சிருந்த பேக்கப் அம்பும் தவறி விழுந்துருது. மொத்த படகு சிப்பியோட வயிற்றுக்குள்ள விழ போக இவங்க எல்லாரும் சமாளிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா காக்கா மொரான் இனத்தை சேர்ந்த ஒரு வீரன் தான் அந்த அம்பு சொல்கிறான். எதிர்பார்த்தபடியே அது கரெக்டா வேலை செய்து சிப்பியும் செயல் எழுந்து போயிடுது. மொவானாவோட படகு காக்கா மொரான் கப்பலையும் சேர்த்து இழுக்க பாக்குது. இதனால அந்த குட்டி வீரன் அவங்க இனத்தை காப்பாத்துறதுக்காக 2 கப்பலையும் இணைக்கிற கயிறை கட் பண்ணி அந்த கப்பலை காப்பாத்துறான். ஆனா இவங்களோட படகு உள்ளேயே மாட்டேங்குது. மொவானா ஒரு பக்கமும் மத்தவங்க எல்லாரும் வேற ஒரு பக்கமும் விழுந்துடுறாங்க. இவங்க விழுந்த இடத்துல ஒரு வினோத ஜந்து இவங்களை மிரட்ட மறுபடியும் இந்த குட்டி வீரன் தான் அவங்களை காப்பாத்துறான். அந்த இடத்தை உடைச்சுக்கிட்டு இவங்க திரும்பவும் வேற ஒரு இடத்துக்கு வந்து விடுறாங்க. பார்த்தா மாவி இங்கதான் இருக்கா. சோ ஆரம்பத்துல இருந்தே மாவி இந்த சிப்பிக்குள்ளதான் இருந்திருக்கான். எதேச்சியா இவங்க கீழே விழும்போதுதான் மாவியையும் காப்பாத்திருக்காங்க. இவங்க 3 பேரும் மாவியை நேர்ல பார்த்ததுனால ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா மோனி ரொம்பவே சந்தோஷப்படுறான்.
ஏன்னா இதுக்காக தான் அவன் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இவங்கெல்லாம் யாரு, இங்க எப்படி வந்தாங்கன்னு இவனுக்கு எதை பத்தியும் கவலையே இல்ல. இவன் பாட்டுக்கு அந்த ஹூக்கை எடுத்து தன்னோட உருவத்தை மாத்தி அந்த விலங்குல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். அங்கிருந்து போகும்போது எதேச்சியா ஹேஹேய பார்த்துட்டு தான் இவங்க மொவானாவோட டீம்னு புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் மொவானாவை காட்டுறாங்க. அவ பக்கத்துல தங்க சிமியா இருக்கா. ஆனா அவ இவள ரொம்ப கிண்டலா பேசுறா. அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தெரியுது. இந்த சூனியக்காரி தான் இப்படி ஒரு இல்யூஷனை செஞ்சிருக்கா. இவளோட பேரு மட்டாங்கி. மாவியை அடைச்சு வச்சதும் இவளோட வேலைதான். என் பேரு மட்டாங்கி, இந்த இடத்தோட கார்டியன். அந்த வேலை எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ நாளோட சாபத்தை போக்கணும், மொட்டு ஃபிட்டோ தேடி தான் வந்திருக்கன்னு எல்லா விஷயங்களையுமே கரெக்டா சொல்லி உனக்கு உதவி பண்ணதான் நான் வந்திருக்கேன்னு சொல்றா. இருந்தாலும் மொவானாவுக்கு ஏதோ தப்பா படுது. இவள நம்பவே மாட்டேங்கிறா. நீ உன்ன ஒரு சிறந்த வழிகாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே ஒரு வழிகாட்டிக்கு வழியே தெரியாது. ஏன்னா வழி தெரியாத இடத்துக்கு வழி கண்டுபிடிக்கிறது தானே அவங்களோட வேலை. நீ ஏன் எனக்கு உதவி பண்ணணும்னு கேட்க, நானும் என்னை இங்க அடைச்சு வச்சிருக்கான். நீ அவனை ஜெயிச்சாதான் எனக்கும் சுதந்திரம் கிடைக்கும்னு ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டுல எப்பவுமே நாம போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா இன்னொரு வழி இருக்கும். அதை கண்டுபிடிக்க நம்ம கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும்னு க்ளூ கொடுக்குறா. There's always another way, Moana. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆரம்பத்துல மாவி வந்திருந்த அதே இடத்துக்கு தான் இப்ப மொவானாவும் வந்திருக்கா. இதனால மாவியும் மொவானாவை பாத்துறான். மொவானா அங்க இருக்கிற ஒரு ரகசிய கதவை திறக்கிறா. இதுதான் போர்ட்டல் ஆஃப் காட்ஸ், அதாவது கடவுள்கள் பயணம் செய்யற பாதை. இந்த வழியா போனா மொட்டுஃபெட்டு தீவுக்கும் போயிடலாம். சோ ஆரம்பத்துல இருந்தே மொவானா மாவி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா மீட் பண்ண வச்சு நாளோவோட சாபத்தை உடைச்சாதான் தனக்கு சுதந்திரம் கிடைக்குங்கிறதுனால மத்தாங்கி தான் இந்த மொத்த பிளானையும் போட்டிருக்கா. மத்தவங்களை மட்டும் அந்த போர்ட்டல் வழியா அனுப்பி வைக்கிறா. கடவுள்களோட பாதையில போயிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு மாவியை பார்த்ததுனால மொவானாவும் ரொம்ப சந்தோஷப்படுறா. இவ கூட வந்தவங்களை அறிமுகப்படுத்துறா. காக்கா மோரன் குட்டி வீரனை அறிமுகப்படுத்துறா. ரொம்பவும் எக்ஸைட் ஆனதுனால நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கா. மொவானா, நீங்க எல்லாருமே சாக போறீங்க. நாளும் அந்த மொட்டு ஃபெட்டுவை அரக்கத்தனமான புயலுக்கு கீழே சபிக்கப்பட்ட கடலுக்கு அடியில மறைச்சு வச்சிருக்கான். ஒருவேளை நான் அந்த சாபத்தை உடைச்சாலும் கூட மனுஷங்களால அந்த தீவுக்கு போகவே முடியாது. அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்ண பார்த்தா, ஆனா நீயா வந்து மாட்டிக்கிட்ட. நீங்க எல்லாருமே சாகதான் போறீங்க. அப்புறம் வர வேண்டிய இடத்துக்கு நாம வந்தாச்சு. மாவி, இந்த இடம் நல்லா தானே இருக்கு. அங்க பாரு, நாம வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கோம். டவுட்டாய் வாசா சொன்ன மாதிரி வானத்துல இருக்கிற நெருப்பை ஃபாலோ பண்ணி வரும்போது தான் நான் ஒன்ன பார்த்தேன். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நீ அந்த மொட்டுஃபெட்டு தீவை கடலுக்கு மேல கொண்டு வா, நான் அதுல காலை வைக்கிறேன். மனுஷங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. நாளோட சாபத்தை உடைச்சிடலாம். கண்டிப்பா இந்த ஐடியா வேலை செய்யும். மொவானாவும் மாவுயும் ஒன்னா சேர்ந்தா சும்மாவா? மாவு அண்ட் மொவானா மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா வெற்றிதான். ஆனா கடல் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏன்னா இந்த இடத்துல கடலால உதவி பண்ண முடியாது. அதே நேரம் நாளோ ஏறி விட்ட சில கடல் மிருகங்கள் இவங்களை தாக்க பாக்குது. இவங்க எல்லாரும் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. Just gotta outrun him till... Behind us! ஒரு கட்டத்துல இவங்களால சமாளிக்க முடியாம மாட்டிக்கிறாங்க. ஆனா சூரிய வெளிச்சம் பட்டதும் அதுங்க எல்லாம் பயந்து ஓடிட்டுங்க. விடிஞ்சு போயிட்டதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல கரை ஒதுங்கி இருக்காங்க. நடந்த கலவரத்தினால எல்லாருமே ரொம்பவும் பயந்து போயிருக்காங்க. யார் முகத்திலயும் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. பார்த்தா டவுட்டாய் வாசாவோட படகும் இதே தீவுல தான் கரை ஒதுங்கி இருக்கு. அது ரொம்பவும் சேதமாயிருக்கு. சோ இந்த கடல் மிருகங்களை சமாளிக்க முடியாம டவுட்டாய் வாசாவும் அவரோட குழுவும் கண்டிப்பா இங்கதான் இறந்து போயிருக்கு. இதத்தான் நான் அப்பவே சொன்னேன்னு சொன்னா நீ கஷ்டப்படுவேன். சரி விடு, நான் எதுவும் சொல்லல. இதெல்லாம் என்னோட தப்பு தான். கிட்டத்தட்ட மோனி இறந்து போயிருப்பான்னு மோவானாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா.
மாவுய் அவளை சிரிக்க வைக்க முயற்சி பண்றா. ஆனா அப்பவும் அவ கவலையா தான் இருக்கா. மொவானா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நானும் ஒரு தடவை இதே மாதிரி தான் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தேன். அப்ப படகுல வந்த ஒரு பொண்ணு தான் என்கிட்ட நம்பிக்கையா பேசி எல்லா விஷயங்களையும் புரிய வச்சா. இப்ப அந்த பொண்ணே குழப்பத்துல இருக்கும்போது அதை நான் தானே சரி பண்ணணும். உன்னை பத்தி உனக்கே தெரியல, நீ ரொம்பவும் நம்பிக்கையான பொண்ணு, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு, கண்டிப்பா நீ இது எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பன்னு ரொம்பவும் நம்பிக்கையா ஒரு பாட்டை பாடிட்டு இருக்கான். They're right up your sleeve. These waters are threatening. Who are you? Who are you gonna be? You're gonna destiny. Can I get a? Can I get a? Can I get love? Go show 'em. Go show 'em. Can't give up now. You got me invested. Not many humans that I call best. They hear it too. You gotta. You wanna. Love's enough. Come on, Moana. Go get your Moana. Unlock your destiny. Let me hear you. Take a Moana. Go find your destiny. Still not a princess. Well, a lot of people think you. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கேக்குறது பெரிய விஷயம் தான். நம்ம படகை நாம ரெடி பண்ணி ஆகணும்னு தயங்கிக்கிட்டே பேசுறா. பார்த்தா இவங்க ஏற்கனவே அவங்க படகை முழுசா ரெடி பண்ணிட்டாங்க. டவுட்டாய் வாசாவோட படகுல இருந்து தேவையான பாகங்களையும் பயன்படுத்தி இருக்காங்க. செமையா இருக்கு. நாலோவை ஜெயிக்க நம்ம பிளான்ல நாம தெளிவா இருக்கணும். நாலோ புயலோட மையத்துக்கு போய் நான் அந்த தீவை மேல இழுத்ததும் நீங்க எல்லாரும் அந்த தீவுக்கு போயிடணும். எல்லாருக்கும் புரிஞ்சதுல? அப்ப சரி, ஒரு கை பாத்திரலாம். கடலுக்கடியில இருந்து தீவை இழுத்து ரொம்ப நாள் ஆகுது. சாதாரண புயல் மாதிரி தான் இருக்கு, என்ன கொஞ்சம் பெருசா இருக்கு அவ்வளவுதான். பெரிய அலை வந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் தயாரா இருங்க. நம்ம மாவி வழக்கம் போல தன்னுடைய உருவத்தை பலவிதமா மாத்திக்கிட்டு அந்த புயலோட வேர்களை ஒன்னு ஒன்னா விட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் அந்த பெரிய அலைகளை சமாளிச்சு அந்த புயலோட மையப்பகுதிக்கு போக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த புயலோட வேர்கள் மறுபடியும் வந்துருது. மொவானா அப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறா. அதாவது அந்த புயல் மாவிய பத்தி கண்டுக்கவே இல்ல, அது மனிதர்களை மட்டும்தான் தடுக்க பாக்குது. இதனால நாங்க அந்த புயலை திசை திருப்பி வேற பக்கம் கொண்டு போயிடுறோம், நீ அந்த புயலுக்கு மையப்பகுதியில போய் கடலுக்கு அடியில இருக்கிற அந்த தீவை மேல கொண்டு வந்துருன்னு சொல்றா. நான் ஈஸியா சென்டருக்கு போயிடுவேன், ஆனா நீங்க எப்படி சமாளிப்பீங்கன்னு இவன் கேட்க, அத நான் பாத்துக்கிறேன்னு லோட்டோ சொல்றா. ஆனா எங்களை காப்பாத்த நீ திரும்பி வந்துட்டா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. மாவிக்கு இவங்களை தனியா விடுறதுல விருப்பம் இல்லைனாலும் இந்த ஐடியா ஒர்க் ஆகும்னு தோணுது, அதனால ஒத்துக்கிறான். வானா சொன்ன மாதிரியே அந்த புயல் இவனை எதுவும் செய்யல, இவன் முன்னேறி போயிட்டு இருக்கான். லோட்டோ ஒரு பக்கம் அந்த படகு வேகமா போற மாதிரி டிசைனையே மாத்திடுறா. மாவி மையப்பகுதிக்கு வந்து முட்டுக்கெட்டு தீவை மேல இழுக்கிறான். இதனால நாலோவுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இவங்க உடனே அந்த தீவுக்கு போய் ஆகணுங்கிறதுனால படகு திருப்பி மறுபடியும் புயலோட மையப்பகுதியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நாலோ மொத்த சக்தியும் பயன்படுத்தி மாவியை தாக்க அவன் உடம்புல இருந்த டாட்டூஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. சோ மாவி டெமிகார்ட்ல இருந்து சாதாரண மனுஷனா மாறிடுது. மாவி கடல்ல விழுந்துடுறான். இவங்க படகும் மொத்தமா கவுந்துருது. இவங்க தப்பிச்சிருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப எதேச்சையா சிமியா கொடுத்த அந்த ஸ்டார்ஃபிஷ் தண்ணிக்குள்ள விழும்போதுதான் எல்லா விஷயத்துக்கும் இன்னொரு வழி இருக்குன்னு மத்தாங்கி சொன்னது ஞாபகம் வருது. சோ மொட்டு ஃபெட்டுவ மேல இழுக்கிறதுக்கு பதிலா இவ தண்ணிக்குள்ள போய் அந்த தீவை தொடரான முயற்சி பண்றா. மொவானா சரியான நேரத்துல அந்த தீவை தொட்டு நாலோ புயலை தோற்கடிச்சிருந்தாலும் மின்னல் தாக்குனதுனால அந்த இடத்துலயே இறந்து போயிடுறா. இதனால மாவி ரொம்பவும் கஷ்டப்படுறான். கடல் அவங்கள சுத்தி ஒரு காற்று வளையத்தை உருவாக்குது. மாவி ரொம்பவும் கவலையோட அவங்க முன்னோர்கள் பாடின பாட்டை பாடுறான். அப்ப அந்த இடத்துக்கு டவுட்டாய் வாசா முன்னாடி வந்த மாதிரியே ஆன்மா உருவத்துல வராரு. அவரும் அந்த பாட்டை பாட அவருக்கு பின்னாடியே இன்னும் நிறைய முன்னோர்கள் அந்த இடத்துக்கு வராங்க.
மொவானாவோட பாட்டியும் வராங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க. பார்த்தா நம்ம மொவானா கையிலையும் புதுசா ஒரு டேட்டு உருவாகுது. இறந்து போயிருந்தவ மறுபடியும் உயிரோட வந்துடுறா. சோ இப்ப இவளும் டெமிகாடா மாறிட்டா. அதே மாதிரியே கடல் மாவுயோட கொக்கிய திருப்பி கொடுத்ததும் இவனுக்கும் அவனுடைய டாட்டூஸ் திரும்ப வந்துருது. கடல் மொவானாவோட துடுப்பையும் திருப்பி கொடுக்குது. அதுலயும் டாட்டூஸ் வந்துருது. பாட்டி உருவம் வித்தியாசமா இருந்தாலும் இப்பவும் நாம ஒன்னாதான் இருக்கோம்னு சொல்லிட்டு போறாங்க. கடலுக்கு மேல வந்த மாவி ஒரு பக்கம் சூரியனை கட்டி சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துல கொக்கியால அந்த முட்டு ஃபெட்டு தீவையே மேல இழுக்கிறான். இப்ப மொவானா அந்த சங்க ஊதுனதும் கடலுக்குள்ள மறைஞ்சிருந்த அத்தனை கால்வாய்களும் தெளிவா தெரியுது. You leveled up. இங்க இருக்கிற செவத்துல மொவானாவோட மாண்டுனியி தீவு உட்பட நிறைய தீவுகளை வரைஞ்சி வச்சிருக்காங்க. சோ இந்த தீவு தான் கடல்வாழ் மனிதர்கள் அத்தனை பேரையும் ஒன்னா இணைக்கிற இடமா இருந்திருக்கு. மொவானா எதிர்பார்த்தபடியே வேற இனத்தை சேர்ந்த 2 பேரு அந்த இடத்துக்கு புதுசா வராங்க. அவங்க மொவானாவையும் மொவானா அவங்களையும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பின்னாடியே எல்லா தீவுகள்ல இருந்தும் எல்லா மனிதர்களும் மொட்டுஃபெட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மொவானா அவன் நினைச்ச மாதிரியே எல்லா மனிதர்களையும் மறுபடியும் ஒன்னா சேர்த்துட்டா. அடுத்த ஷாட்டு மாண்டுனியி தீவுல காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்த மாவி இங்க சிமியா யாருன்னு விசாரிக்கிறா. நான் தான் சிமியா. You're her, all right. உன் அக்கா தான் என்ன அனுப்புனா, இதை வாங்கிட்ட கொடுக்க சொன்னா. இப்போ எனக்கு என்ன கொண்டு வந்த? மொவானா நிறைய இருக்குன்னு சொல்லி எல்லா மக்களையும் காட்டுறா. எல்லா இனத்தோட தலைவர்களும் ஒன்னா உட்காந்து முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிறாங்க. மொட்டுஃபெட்டுவையும் தாண்டி மொவானா அவளுடைய அடுத்த பயணத்துக்கு தயாராயிட்டா. போஸ்ட் கிரெடிட் சீன்ல நாலோவை காட்டுறாங்க. மனுஷங்க எப்படி மொட்டுஃபெட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்க மட்டாங்கி எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். நாலோ அவளை நம்பாம மறுபடியும் பிடிச்சு வச்சுக்கிறான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கவுத்து போட்ட இந்த நண்டு வில்ல இங்க வந்து ஆய் சொல்றான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.